ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒன்று தான் மட்டன் சுக்கா. அது எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா ஊற்றிடாதீங்க, ஆல்ரெடி தண்ணி அதில் விடும். ஸோ 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விசில் ஒரு 6லேருந்து 7 வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு மட்டனு. இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மட்டன் சுக்காவில் பீஸ் நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இங்கே. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், 2 பட்டை, லவங்கம் 2 இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்லி வச்சுருந்தீங்கன்னா மல்லியும் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இதனால் ஆறின பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஃபைனாக அரைச்சாலும் ஓகே, இல்லை குறப்பாக அரைச்சாலும் ஓகே, எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி கலரில் வரணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை தனியாக எடுத்துக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ மட்டன் மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டனை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் கம்ப்ளீட்டாக நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ண பின்னாடி அந்த மட்டன் நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி நான் இதில் மல்லி ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வறுக்கும் போதே மல்லியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கும் போது அந்த கறி சாறு இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கறி சாறுலேயே இது நல்லா வேகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். அந்த மசாலாவும் அந்த கறியும் நல்லா ஆயிலில் செப்பரேட் ஆகணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். எனக்கு கிரேவியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மட்டன் சுக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.